மாவட்டம் நெமிலி அடுத்த ஆட்டுப்பாக்கம் கிராமத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு கூட்டம். பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த ஆட்டுப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வெங்கடகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவர்கள் சிறுவயதில் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இளம் வயதில் நன்கு படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். இந்நாட்டின் முதுகெலும்பு நீங்கள்தான். நாட்டின் முன்னேற்றத்திற்காக உறுதுணையாக இருக்க வேண்டும். இளம் வயதில் குற்ற சம்பவங்களில் மாட்டிக்கொள்ளாமல் தங்களை நல்வழிப்படுத்தி நல்ல சிந்தனையில் படித்து முன்னேற வேண்டும். இளம் வயதில் திருமணம் செய்வதால் கல்வி பாதிக்கப்படுவதோடு உடல்நிலையும் பாதிக்கும். தங்கள் பகுதிகளில் போதை வஸ்துக்கள், குழந்தை திருமணம் மற்றும் பாலியல் துன்புறுத்தல் போன்ற பிரச்சனைகள் தெரிந்தால் உடனடியாக மாவட்ட காவல்துறையை அணுகலாம் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றனர். இதில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அனுஷ்யா, கல்லூரி முதல்வர் யூசப்கான், ஒன்றிய குழு பெருந்தலைவர் வடிவேலு, பேராசிரியர்கள், அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். என்ன பண்றது, நாங்க காலேஜ் வந்துட்டோம், நாங்க படிச்சிட்டு இருக்கோம், சமூக நீதின்னு சொன்னாங்க, சரி ஏதோ கொஞ்சம் ஓரளவு ரிலேட்டிவா இருக்கு, நாங்க சைல்ட் ஸ்டேஜை தாண்டிட்டோம், நாங்க என்ன பண்றது அப்படின்னா, ஏன் ஒரு விஷயத்த எப்போதுமே ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய அவர் நம்ம தினமும் ஃபாலோ பண்ணோம்னாவே, அவருடைய எண்ண ஓட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுமாவே இந்த சமுதாயம் நல்ல நிலையில வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். அவரை நம்ம கையில் வச்சுருக்கோம். தினம் தினம் அடுத்தடுத்த நொடிக்கு என்னென்ன சம்பவம் நடக்குது என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். அதனால தமிழ் முதலமைச்சர் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் மனிதநேயம் உள்ளவனாக உருவெடுக்க வேண்டும் என்றால் அவன் படிக்கும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சிறந்தவனாக, மனித தன்மை உள்ளவனாக, கல்லு போலோ பாறை போலோ கிடந்த நம்மை சிறந்த மனிதர்களாக, மாண்பு மிக்கவர்களாக செதுக்குவதும், மனிதத்துவத்தை உணர்த்தி நம்முள் மனித நீதியை விதைப்பதும் ஆசிரியர்கள் தான். இல்லை என்ற அளவிற்கு இன்று உங்களுக்கான சுதந்திரம் அளிக்கப்பட்டு மீண்டும் கல்லூரியில் சமூக நீதி நிலைநிறுத்தப்பட்டது. அதற்கு மாற முடியும். கல்வியில் மிக்கதாம் செல்வம் ஒன்றிலேயே கண்மணி கேளடா நீ என்று சொல்லி என்பது போல் நீங்கள் வாழ்வில்